நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் இருக்கோங்க. தாராபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா மணக்கடவுங்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வஞ்சி அம்மன் டைரி ஃபார்ம்னு மாட்டுப்பண்ணை ரன் பண்ணிட்டு வராங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாட்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சினை மாடுகள் இருக்குது, கண்ணு மாடுகள் இருக்குது, அதே மாதிரி ஜெர்சி, ஹெச்எஃப் எல்லாமே கலந்துருக்குங்க. ஹெச்எஃப் கிராஸ் எல்லாமே கலந்துருக்கு. உங்களுக்கு மாடுகள் தேவைன்னா நீங்கள் தாராளமாக இங்கே இவங்களை தொடர்பு கொள்ளலாம். நல்ல மாடுகளை அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. அதாவது தலைச்சன் வேணுனாலும் சரி, இல்லை ஈத்து மாடு வேணுனாலும் சரி, அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, அதே மாதிரி நம்ம வஞ்சி அம்மன் டைரி ஃபார்மில் மாடுகள் எடுக்கிறப்ப நீங்கள் தரமாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கங்கண்ணா. சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. பிரதர், இப்போ நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது பிரதர்? ஆனால் நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் மணக்கடவுங்கிற ஒரு பக்கத்தில் இருக்குதுங்கண்ணா. சரிங்க. நம்ம ஃபார்மில் இன்றைக்கி எத்தனை மாடுகள் விற்பனைக்காக? ஆனால் இன்றைக்கான விற்பனைக்காக இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 13 மாடு விற்பனைக்காக இருக்குதுங்கண்ணா. சரிங்க. ஒரு 10 மாட்டுக்கு மேலே ஒரு 20 மாட்டு வரைக்கும் எப்பவுமே மாடு இருந்துகிட்டே இருக்குங்கண்ணா. ஓ சரிங்க. இன்னைக்கு எத்தனை கண்ணு மாடு இருக்கு, எத்தனை சென மாடு இருக்கு பிரதர்? அண்ணா கண்ணு மாடு பாத்தீங்கன்னா ஒரு 8 கண்ணு மாடு இருக்குதுங்க. சரிங்க. ஒரு 4-5 மாடு சென மாடு இருக்குதுங்க. சென மாடு இருக்கு. ஆமாங்க. சரி, ஒவ்வொரு மாடை விலை பாத்துறலாங்க. பிரதர், இப்ப இன்னைக்கு சென மாடு கண்ணு மாடு எல்லாமே இருக்கு. ஆமாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு தரத்துல இருக்கு, பாத்துறலாமா என்னென்ன விலையில இருக்குன்னு? பாத்துறலாங்க. சரிங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹெச்எஃப் மாடு என்ன விலையில இருக்கு? இந்த ஹெச்எஃப் மாடு பாத்தீங்கன்னா 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. 6 பல் 2 நீத்துங்க. கண்ணு போடுறதுக்கு ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் பிடிக்குங்க. ஓகே. மாடு நல்ல பெரிய மாடுங்க. பால் பாத்தீங்கன்னா ஒரு 22 லிட்டருக்கு மேல ஒரு 24 லிட்டர் வரைக்கும் கறக்கு வருங்க. மாடு இன்னைக்கு இன்னும் மடி விடலைங்க. சரிங்க. மடி இன்னும் மாடி நல்லா ஃபுல்லா விடுங்க. சரி. இன்னொரு 20 நாள் 25 நாள் ஆகுங்க. இன்னும் மடி இறக்கலிங்க. இது பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு 2 நீத்து மாடுங்க. சரி. குணம் நல்லா அருமையான குணம். யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு பெரிய மாடுங்கண்ணா. சரி. மாடு நல்லா ஹெவி சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுங்க. குணம்ல நல்லா அருமையான குணம்ங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. அதே மாதிரி தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்க. சரிங்க. மாட்டை அவுத்து பிடிச்சி காட்டுற மாதிரிங்கண்ணா. மாடு உங்களுக்கு பிடிச்சி காட்டினா தான் ஃபுல் சைஸ் தெரியுங்க. மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. நல்லா பெரிய மாடுங்க. கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 நாள் ஆகுங்க. இன்னும் மாடு ஃபுல்லா மடி வருங்க. சரிங்க. நல்லா 4 காம்பு ஒன்றும் சொன்ன மாதிரி நல்லா ரோஸ் காம்புலிங்க. தெளிவா இருக்கக்கூடிய மாடு, நல்லா வெள்ளை கொம்புல நல்ல முகலட்சணமான மாடுங்கண்ணா. சரிங்க. கறவைக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு தெளிவான மாடா இருக்குங்க. குறைஞ்சது எவ்வளவு பிரதர் கறக்கும்? ஆனா ஒரு 22 லிட்டர் மினிமம் கறக்குங்க. மினிமம் ஒரு 22 லிட்டர் கறக்குங்க. அதே மாதிரி செனமாடு எடுக்கிறீங்கிற ஒரு பட்சத்துலங்க நம்ம ஃபார்ம்ல செனமாட்டுக்கு காம்புக்கு ஃபுல் கேரண்டிங்க. செனமாடு எடுத்துட்டு போறீங்க, காம்புல பால் வரலைன்னா நம்ம அந்த மாட்டை மாற்றி கொடுத்துருவோங்க. சரிங்க. கறவை முன்ன பின்ன இருந்துச்சுன்னா? அண்ணா கறவை நம்ம 22 லிட்டர் சொல்கிறோம்ண்ணா. சரிங்க. நம்மளும் வாங்கிட்டு வர மாடு மேக்ஸிமம் தெளிவாக தான் பார்த்து வாங்குறோமுங்க. 22 லிட்டர் சொல்கிற மாடு ஒரு 20 லிட்டர் கறக்குது, ஒரு 19 லிட்டர் கறக்குதுன்னா நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. அதே நம்ம 22 லிட்டர் சொல்லி கொடுக்குற மாடு ஒரு 10 லிட்டர் தான் கறக்குது, 12 லிட்டர் தான் கறக்குதுன்னா நம்ம மாடு மாற்றி கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. மேக்ஸிமம் தெளிவான மாடு தெளிவான முறையில் எடுத்து கொடுக்குறோமுங்க. ஒரு 100 மாடு கொடுக்குறோங்கிற பட்சத்துலங்க ஒரு 2 மாடு 3 மாடு எப்படி இருந்தாலும் அது மாற்றம் ஆகுங்க. ஓகே. அது கரெக்டாக மாடுங்களாம் நம்ம கரெக்டாக 100% கணிச்சிட முடியாதுங்க. மேக்ஸிமம் தெளிவா பண்ணி கொடுத்துடலாமுங்க. இந்த ஒரு சில மாற்றம் ஆகிறதுக்கு நம்ம மாடு மாற்றி கொடுத்துடலாங்கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இது மடி தெரியாதுங்கண்ணா. இன்னொரு 10 நாள் 5 நாள் போனா தான் அது மாடு ஃபுல் மாடோட சைஸும் தெரியுங்க. மாடு மடி விட்டா தான் மாட்டோட நோட்டவே தெரியுங்க. அதான் மாடு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இன்னும் டைம் இருக்குங்க. இன்னும் நல்லாவே டைம் இருக்குன்னா ஒரு 5 நாளைக்கு மேலே பாடாதான் மாடோட மடி தெரியுங்கண்ணா. சரிங்க. சரிங்க. இப்போதான் இறக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க. சரிங்க. கறவைக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெளிவாக இருக்குங்க நம்ம மாடு. அதே மாதிரி சாதுவான மாடுங்க. சரி. அடுத்த மாடு பார்த்துடலாங்களா? அடுத்த மாடு பார்க்கலாங்கண்ணா. பிரதர், இது என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை ஃபைனல் கொடுப்பீங்க? இதோட விற்பனை விலை நம்ம 87 ரூபா சொல்றோம்ங்க. சரிங்கண்ணா. நம்ம ஒரு 83 ரூபா வந்தா கொடுக்கலாங்க. ஓ சரி. ஓகே. ஓகே. நேர்ல அனுசரிச்சு நம்ம என்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. ஓகே. ஆனா இன்னைக்கு மாடுமே பாத்தீங்கன்னா ஒரு 20 மாடு இருந்ததுங்க. நேத்து சாயங்காலமா ஒரு 7-8 மாட்டுக்கு மேல போயிருச்சுங்க. அதனால இன்னைக்கு மாடு ஒரு 12-13 மாடு தான் இருக்குதுங்க. இல்லைன்னா ஒரு 20 மாடு இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா.
சரிங்க. இந்த மாடை பார்த்துலாங்களா? இந்த மாடும் 2ஆம் நீத்துங்கண்ணா. இந்த 2ஆம் நீத்துல மொட்டை டைப்புங்க, 6 பல்லுங்க. சரிங்க. 6 பல் கண்ணு கிடைக்கணுங்க. கண்ணு மாடு கண்ணு கிடைக்கணுங்க. கண்ணு போட்டு 6 நாள் ஆச்சுங்க. கண்ணு போட்டு 6 நாள் ஆச்சு. நல்ல ஒரு குணமான மாடுங்கண்ணா. இதுவுமே யார் வேணாலும் கறந்துக்கலாம், இதுவும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. நல்லா ரெட்டவரி மடியாம்போர்ஸ்ல பால் நரம்புல நல்லா அருமையா இருக்குங்க மாட்டுக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியுங்க. அதே மாதிரி நம்ம காட்டுலயாட்டி எப்படி வேணாலும் மேய்ச்சல் முறையில வளர்க்கறனால வளர்த்துக்கலாமுங்க. நம்ம கட்டி வச்சு தீனி ஓட்டு பால் கறக்கறனாலும் கறந்துக்கலாமுங்க. எல்லா டைப் ஏத்துக்கூடிய மாடு தானுங்க. மாடு இதுவும் நல்ல பெருமாடுங்க. பிளாக் மெஜாரிட்டில இருக்கக்கூடிய மாடுங்க. சரிங்க. கண்ணும் பாத்தீங்கன்னா கிடேரி கண்ணு சுழி சுத்தமான கண்ணு. என்ன கறவை எதிர்பார்க்கலாம்? ஆனா கறவை இது ஒரு 18 லிட்டர் கம்மி இல்லாம கறக்கூடிய மாடுங்க. சரி. சீம்பால்ல இருக்கா எப்படிங்க? அண்ணா இது பால் தெரிஞ்சிருச்சுங்க. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆச்சு? கண்ணு போட்டு 6 நாள் ஆச்சுங்க. பால் இப்போ ஒரு 13 லிட்டர் 14 லிட்டர் வரைக்கும் வருதுங்க. சரிங்க. இது விலை எப்படி சொல்றீங்க? இதோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 72 ரூபா சொல்றோமுங்க. ஒரு 67-68 கண்டிஷனுக்கு கொடுக்கலாமுங்க. மாட்டை அவுத்து பூச்சி காட்டுற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. நல்ல நெட்டு நீளம் இருக்கு. மாடு நல்ல பெருவெட்டுங்கண்ணா. நம்ம பாலுங்கிறது 18 லிட்டருங்கிறது கம்மியாக தான் சொல்லிக்கிறோமுங்க. தீவனம் கொடுத்தா 20 வரைக்கும் கிடைக்குங்க. இப்பவே பால் பார்த்தீங்கன்னா ஒரு 14 லிட்டர் வரைக்கும் வருதுங்க. சரிங்க. மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. கண்ணு எந்த கண்ணுங்க? அண்ணா கண்ணுங்க வருங்க, சென்ட்ரல் படுத்துக்கூடிய கண்ணுங்க. அந்த கண்ணு ஆமாங்க, காரி சட்டை கண்ணுங்க, கிடேரி கண்ணுங்க. அம்மா மாதிரியே இருக்கு. அம்மா மாதிரியே இருக்குங்க. சரி. மடியாம்போர்ஸ் தெளிவான மடியாம்போர்ஸ்னா பால் நரம்பெல்லாம் நான் அருமையாக போயிருக்கக்கூடிய மாடுங்க. தோல் நைஸ் அதே மாதிரி இந்த மாட்டுக்கு தோல் நைஸ் நல்லா அருமையான தோல் நைஸுங்க. சரிங்க. அடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் நீத்துங்க. 3ஆம் நீத்துல ஜெர்சியில கண்ணு மாடுங்க. கண்ணு கிடையாது கண்ணு போட்டு 1 வாரம் ஆச்சுங்க. பால் 2 நேரம் ஒரு 15 லிட்டர் கிடைக்குங்க. நல்லா ரெட்டவரி மடியில நல்ல ஒரு அருமையான குணமான மாடுங்க. காமெல்லாம் நல்லா 4 ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும். கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு தெளிவான மாடுங்க. மாடு நல்லா லென்த்துங்க. நல்லா லென்த்தில் நல்லா தோல் சைனிங்கில் ஒரு அருமையான மாடுங்க. இந்த மாடோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது 62 ரூபா சொல்கிறோமுங்க. நம்ம ஒரு 57 ரூபா 58 ரூபாய்னா கொடுத்துடலாமுங்க. மாடு அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. ஜெர்சியில் மாடு 3ஆம் நீத்துங்க. இந்த மாடு பொறுத்தளவு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தண்ணி தீவனம் அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி தீவனம் எடுத்துக்கூடிய மாடுங்க. மாட்டை நடத்துற பாருங்க. நல்ல லென்த்தான மாடுங்க. நல்ல லென்த்தில் நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய மாடுங்க. முகலக்கணம்னு அதே மாதிரி நல்ல ஒரு அருமையான முகலக்கணத்தில் நல்ல ஒரு ஆக்டிவான மாடுங்க. மாட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சைஸுங்கிறது. நல்ல லென்த்தில் அந்த மடியாம் போட்டு அதே மாதிரி நல்லா 4 ஒன்று சொன்ன மாதிரி ரெட்டவரி மடியில் பால் நரம்புலாம் நல்லா போயிருக்கு. தெளிவான மாடுங்க. கண்ணு கிடையாது கண்ணு போட்டு 1 வாரம் ஆகுதுங்க. இந்த மாடுங்க அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. பால் ஒரு 24 லிட்டர் கறக்குங்க. பல் சேர்ந்துருச்சுங்கண்ணா. பல்லு சேர்ந்துருச்சுங்க. செனமாடு தான். செனமாடுங்க. பல் சேர்ந்த மாடு நல்லா இதே மாதிரி தெளிவாக மடியாம்பூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் காம்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாடுங்க. சரிங்க. பால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 22 லிட்டருக்கு மேலே ஒரு 24 லிட்டர் வரைக்கும் கேட்குங்க. மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா. சரி. சின்ன மாடோ அளவு மாடு இல்லைங்க, நல்லா பெருங்கூட்டு மாடுங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்துக்குள்ளே கண்ணு போட்டுருங்க. 4 நாள்லேருந்து 1 வாரத்துக்குள்ளே மாடு கண்ணு போட்டுருங்க. சரிங்க. இது விலை என்ன சொல்கிறீங்க? அண்ணா அது இதோட விற்பனை விலையும் பார்த்தீங்கன்னா 85 ரூபா சொல்கிறோமுங்க. 85 ரூபா? ஆமாங்க, 85 ரூபா சொல்கிறோமுங்க. ஒரு 81 82 அந்த கண்டிஷன் தான் கொடுத்துடலாமுங்க. சரி. அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடும் 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. சரிங்க. இந்த மாடு 6 பல் தானுங்க. இந்த மாடு 6 பல் 2ஆம் நீத்துங்க. நல்லா ஆல் பிளாக்ல நல்லா கொஞ்சம் ஹெவி சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுங்க. கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுங்க. சென மாடு 1 வாரத்துலேருந்து 10 நாள் ஆகுங்க. நல்ல மாடு எடக்கணும், நல்ல வெயிட்டுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. நல்லா ரெட்டவரி மடியாம்பூர்ஸுங்கண்ணா. வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க. ஆமாங்க. நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய இந்த மாடும் நல்ல ஒரு அருமையான குணமான மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது 85 ரூபா சொல்கிறோமுங்க. சரிங்க. ஒரு 81 82 இதுவும் கொடுக்கலாமுங்க. மாடுகள் எல்லாமே இதுக்கெல்லாம் பெருங்கூட்டு மாடுங்க. நீங்க முடிஞ்ச அளவு மாட்டுகளை வந்து நேர்ல பாருங்க. உங்களுக்கு நேர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸ் மாட்டோட ஃபுல் சைஸ் தெரியுங்க. உங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருக்குங்க. முடிஞ்ச அளவு நேர்ல வந்து பாத்துடுங்க. இப்பவே பார்த்தா குறுகிட்டு தான் நிக்குது. குறுகிட்டு தான் அவுத்து ஓட்டுங்கிறது அப்படியே. இப்ப நெட்டு நீளம் தெரியுது பாருங்க. மாடு நல்ல ஹெவி சைஸ் பெருங்கூட்டு மாடுங்கண்ணா இது. அதான்
சரி, இது வந்து பல்லு சேர்ந்துருச்சு. பல் 6 பல்லுங்கண்ணா. 6 பல் மாடுங்க. இது விலை என்ன பிரதர் சொன்னீங்க ஃபைனலாக? விற்பனை விலை 85 ரூபா சொல்கிறோமுங்க. 81 82 ரூபா கொடுக்கலாமுங்க. சரிங்க. மாடு அந்தளவுக்கு சைஸு ஹைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. சரி, முன்னாடி பா. சரிங்க, திருப்பிடுங்க. பிரதர், இந்த மாடு எப்படி இருக்கு, என்ன விலை? அண்ணா இந்த மாடு கண்ணு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 நாள் இருக்குங்க. சரிங்க. இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு இல்லைங்க. ஓ, கண்ணு போட்டு ஒரு 40லேருந்து 50 நாள் இருக்குது. கண்ணு இல்லைங்க. பால் 2 நேரம் 15 லிட்டர் கிடைக்குதுங்க. ஓ, 2 நேரம் 15 லிட்டர் பால் கிடைக்குது. 3ஆம் நீத்து மாடு, பல் கடமளவு 3ஆம் நீத்துங்க. சரிங்க. நல்ல மடியாம்போர்ஸ் இருக்கக்கூடிய நல்ல குணமான மாடுங்க. கறவைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கண்ணு இல்லைங்கிறதுனால கால் உதைக்க அந்த மாதிரில எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க. சரிங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நம்ம 57 ரூபா சொல்றோமுங்க. 55 ரூபாய்க்கு கொடுக்கலாமுங்க. மாடு சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபாய் ஆகக்கூடிய மாடுங்க. நல்ல ஒரு முகலட்சணத்துல ஓட்டுங்க முன்னாடி சுழி சுத்தமான மாடுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடு, நல்ல அமைப்பான மாடு கூடவுங்க. எதனால கண்ணு இதாயிருச்சுங்க? கண்ணு இல்லைங்க, இது கண்ணு போட்டு கண்ணு வித்துட்டாங்க. நம்ம இப்பதான் நம்ம கிட்ட வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க. சரிங்க. இது கறவை என்ன பிரதர் வருது? கறவை 2 நேரம் ஒரு 15 லிட்டர் கறக்குங்க. சரி, 8 15 லிட்டர் கறக்குங்க. 57 ரூபா சொல்றவங்க ஒரு 55 ரூபாய்க்கு கொடுக்கலாமுங்க. மாடு சென்னையில ஒரு 90 ரூபாய் ஆகக்கூடிய ரேஞ்ச் வரைக்கும் மாடு இருக்குதுங்க. நல்ல பெருங்கூட்டான மாடுங்கண்ணா. சரி. கொம்பும் நல்ல கிளி கொம்பல், நல்ல முகலட்சணமான மாடுங்க. பாக்குறதுக்கே நல்லா அழகா இருக்குங்க மாடு. அதான். சரிங்க. அண்ணா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல இருந்துங்க ஹை பட்ஜெட் வரைக்கும் மாடு இருக்குதுங்க. சரிங்க. 90 ரூபா 95 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க மாடு. இவர் இந்த மாடுலாம் கம்மி பட்ஜெட் மாடுங்க. சரிங்க. பால் 2 நேரம் ஒரு 15 லிட்டர் மேல கறக்கூடிய கண்ணு மாடுங்க. இது கண்ணு மாடுங்க. கண்ணு மாடுங்க. கண்ணு என்ன கண்ணுங்க? கண்ணு இது காலங்கண்ணுங்க. கண்ணு காலங்கண்ணு நல்ல மடியாம்பு. அதே மாதிரி தெளிவான மாடுங்க. முடிஞ்ச அளவு நம்ம பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா இருக்கக்கூடிய மடியாம்பூர்ஸ்ல இருக்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் எடுப்போம்ங்க. சரிங்க. சரிங்க. இது கொஞ்சம் ஈத்து மாடு தானுங்க. மாடு ஒரு 3 ஈத்து இருக்குங்க. அதான் 3 ஈத்து இருக்கு. நல்ல மடியாம்பூர்ஸ்ல ஒரு தெளிவான மாடுங்க. சரி. அண்ணா இந்த கண்ணு கிடையாது கண்ணுங்கண்ணா, செவலை கண்ணுங்க. கண்ணு பாருங்க எப்படி கோழி மூட்டா நல்ல ஒரு அழகான கண்ணுங்கண்ணா. நல்ல பிரீடுங்க கண்ணு. ஜெர்சி இல்லைங்க, நல்ல ஒரு அருமையான கண்ணுங்கண்ணா. கிடையாது கண்ணுங்க, சுழி சுத்தமான கண்ணுங்க. நல்ல பிரீடு இருக்கு. கண்ணு சூப்பர் கண்ணுங்க இது. கண்டிப்பா. இதுவும் கிடையாது கண்ணு தான் பக்கத்துல நிக்கிற. இந்த கண்ணு கிடையாது கண்ணுங்கண்ணா. இது நம்ம அந்த மொட்டை மாடு பார்த்தோம் இல்லைங்கண்ணா, அதோட கண்ணுங்க. மொத்தம் எத்தனை கண்ணு கிடையாது கண்ணு இருக்குங்க? கிடையாது கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 4 கண்ணு கிடையாது கண்ணு இருக்குங்க. ஓ, சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மாடு எந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடு 10 மாட்டுக்கு கம்மியாக எப்பவுமே இருக்காதுங்க. 10 மாட்டுக்கு மேலே ஒரு 20 25 மாடு வரைக்கும் மாடு இருக்குங்க. தெளிவான மாடுகள் இருக்குங்க. நீங்கள் மாடு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி ஒரு நாள் முன்ன பின்ன நீங்கள் மாடு ஒரு நேரம் இல்லாமல் இருக்கலாமுங்க. ஒரு 10 மாடு இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு நேரம் மாடு போயிடுச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு இல்லாமல் இருக்குங்க. அடுத்த நாள் மாடு வந்துடுங்க. நீங்கள் நம்ம கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான மாடு வேணும்னு கேளுங்க. நம்ம இருக்கிறத சொல்கிறோமுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாடு ஒரு நாள் இல்லைனாலும் அடுத்த ஒரு 2 நாள் ஒரு நாளில் மாடு வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி மாடு நம்ம தெளிவான முறையில் மாடு கொடுக்கலாமுங்க. நீங்கள் எப்போ வர்றீங்களோ அது நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் கிளம்புறப்போ எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. எனி டைம் நீங்கள் வரலாமுங்க. டைம்லாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எந்த டைம் வந்தாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க. ஆனால் அடுத்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா 4 பல்லில் போட்டுருக்குதுங்க. 4 பல்லில் ஒரு கிராஸ் கிடையாதுங்க. 4 பல்லில் நல்ல ஒரு பெருங்கூட்டு நல்ல லென்த்து ஹைட்டு வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதுவும் ஃபேட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிடேரிங்க. கிடேரி பொறுத்தளவு 4 காம் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி இருக்குங்க. கண்ணு போட்டு 1 வாரம் ஆகுதுங்க. கண்ணு காலங்கண்ணுங்க. கண்ணு மாடு 2மே சுத்தங்கன்னா ரெட்டை வரி மாடியில் 4 காம் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும். பால் நேரமெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குங்க. பால் நேரமெல்லாம் பார்த்தாலே வெளியே தெரியுங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு தெளிவான கிடேரி 4 வரல ஃபேட் கிடைக்கக்கூடிய கிடேரிங்க. இந்த கிடேரியோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது 64 ரூபா சொல்கிறோமுங்க. நம்ம ஒரு 60 ரூபாய்னா கொடுக்கலாமுங்க. அந்த அளவுக்கு கிடேரி பெருவிட்டு இருக்குதுங்கன்னா மாடு சின்ன மாடோ அளவு மாடோ இல்லைங்க. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலைங்க. நண்பர்கள் யாராவது நேரில் வர முடிஞ்சா கண்டிப்பாக அந்த மாட்டை வந்து நேரில் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய கூட்டான மாடுங்க. 4 பல்லும் 4 தான் போட்டிருக்குதுங்க. தலைச்சானாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலைங்கிறது 64 சொல்கிறவங்க. கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம். ஒரு 60 ரூபா வந்தால் கொடுக்கலாமுங்க. மாட்டை நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்க. கொடுத்துட்டு ஃபுல் சைஸ் வெயிட்டுங்க. அப்படியே கட்டுங்க.
பிரதர் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல எப்படி பிரதர்? நான் டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாமுங்க. தெளிவான முறையில் மாடு நம்ம சேஃப்டியாக கொண்டு இறக்கி கொடுத்துடலாமுங்கண்ணா. சரி சரி. ஆனால் அடுத்த பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா 6 பல் ரெண்டாக நிற்கிறீங்க. ரெட்டின்ல ஹெவி சைஸ் மாடுங்க. மாடுனா சின்ன மாடு அளவு மாடு இல்லைங்கன்னா மாடு நல்லா பெருங்குண்டான மாடுங்க. மாடு எந்த அளவுக்கு வெயிட் பாருங்க, நல்லா ஒரு குட்டியான மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹைட் வெயிட்ல ஒரு தெளிவான மாடுங்க. 6 பல் ரெண்டாக நிற்று கண்ணு போடுறதுக்கு எப்படி தான் இன்னொரு 4 நாளில் கண்ணு போட்டிருப்பீங்க. குணம் அதே மாதிரி தான் நல்ல அருமையான குணம்ங்க. யார் வேணாலும் எந்த அளவில் வேணாலும் கறந்துக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணமான மாடுங்க. மிஷின்லேயே ஆகட்டும் கையிலேயாகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க. கறவைக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பால் 2 நேரம் ஒரு 22 லிட்டர்ல இருந்து ஒரு 25 லிட்டர் வரைக்கும் இருக்குங்க. தண்ணிக்கு ஒரு 24 லிட்டருக்கு விடாம கறக்குங்க. மாடு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு மாடு லென்த்தில் ஹைட் வெயிட் இருக்குது. மடிகாம் போர்ஸும் அதே மாதிரி தானுங்க. நல்ல ஒரு அருமையான மடிகாம் போர்ஸு மாடு விற்பனைக்காக வந்துருக்குதுங்க. இந்த மாட்டோட மேலும் ஏதாவது மடிகாம் போர்ஸ் ஹை குவாலிட்டியில் அதே மாதிரி தோல் சைஸ் அருமையான தோல் நைஸுங்க. அதே மாதிரி மாடு பார்க்க ஒரு நேரம் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு அழகான மாடுங்க. முகலத்தனம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன மூஞ்சியில் கண்ணாமூடியில் நல்ல ஒரு அருமையான கண்ணாமூடியில் சூப்பரான டாப் கிளாஸான மாடு விற்பனைக்காக வந்துருக்குதுங்க. இந்த மாடு வேணும்னாலும் நம்ம கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பிரதர் அதே மாதிரி மக்கள் வந்துட்டு நம்ம சாய் குரு மகாராஜா நேர்களை வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க மாடு வேணும்ட்டு. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோங்க. ஒரு நேரம் ஏதாவது நம்ம வியாபாரத்தில் இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்க முடியாது. மறுபடியும் திருப்பி நம்ம கால் பண்ணிடுவோங்க. 2 நம்பர் கொடுத்துருக்குறோங்க. சரிங்க. நம்ம ஒரு நம்பர் இல்லைன்னா ஒரு நம்பர் மாற்றி கால் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம எடுப்போங்க. கண்டிப்பாக அதே மாதிரி நல்ல மாடுகளை தேர்வு பண்ணி சரிங்க. கண்டிப்பாங்கண்ணா. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. தேங்க்யூங்க. நண்பர்கள் இந்த வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மாடுகள் வந்து இன்றைக்கி 10 மாடுகள் நம்ம காமிச்சிருக்கோம். 10 மாடுகளில் குறிப்பிட்ட அளவு காமிச்சிருக்கோம். இந்த மாடுகளில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வஞ்சியம்மன் டைரி ஃபார்மை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் மாடுகள் எடுக்கிறப்ப கவனமாக செக் பண்ணி சினை மாடுகள் என்னென்னா கன்று மாடுகள் என்னென்னு தெளிவாக செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல மாடுகளை எடுத்து கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.